ஒரு 10 வருஷம் முன்னாடி நானும் ஒய்ஃபும் அந்தமான் டூர் போயிருந்தோம். அப்போ அந்த டூர் போகும்போது நிறையா கூகுளில் நிறையா சர்ச் பண்ணோம். எங்கெங்கெல்லாம் போகலாம், எவ்வளோ நாள், பட்ஜெட் எவ்வளோ ஆகும், லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி, சாப்பாடு எப்படி, இதெல்லாமே வந்து கூகுளில் நிறைய பார்த்தோம். நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸோட பேக்கேஜ்லாம் வரும். அதை தாண்டி நிறைய வெப்சைட் அண்ட் பிளாகையும் படித்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் வெப்சைட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க வந்து இந்த கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு வந்து இப்போ அங்கே லோக்கல் சாப்பாடு, நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மெயினாக வந்து இங்கேருந்து அந்தமான் போனோம் அப்படின்னா போர்ட் பிளேர். ஸோ போர்ட் பிளேரில் வந்து தங்குறதுக்கு ஹோட்டல் அண்ட் அதை தாண்டி ஹேவ்லாக் அப்படின்ற இன்னொரு ஐலாண்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெசார்ட் இருந்துச்சு. அந்த இமேஜஸ்லாம் அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு மெயில் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணியும் பேசினேன். ஸோ பேக்கேஜ் வைஸ் எல்லாம் ஓகே, பட்ஜெட்டும் நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. 2 and 4 டிக்கெட் மட்டும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் போட்டு அந்தமான் போய் இறங்கி அவங்க எங்களை பிக்கப் பண்ணதுலேருந்து அந்த 3-4 டேஸ் வந்து அந்த ட்ரிப் முடிஞ்சு திருப்பி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுற வரைக்கும் அவங்க சர்வீஸில் குறைய சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. எஸ்பெஷலி வந்து அதை ஆர்கனைஸ் பண்ண ஒரு பேர் பீட்டர். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு டே அவ்வளோ அவர்கிட்ட பெரிய இன்ட்ராக்ட் பண்ணிக்கல. செகண்ட் டே வந்து நான் அவர்கிட்ட ஓகே, ஏன்னா கொஞ்சம் பழகியாச்சுல்ல, அப்போது நீங்கள் வந்து எவ்வளோ நாள் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அவருக்குன்னு சொந்தமாக எதுவுமே கிடையாது. அதாவது அவர் எங்களை பிக்கப் பண்ணது வந்து ஒரு டாடா சுமோ. அந்த வண்டி வந்து அவரது கிடையாது. அவர் எனக்கு அமிச்ச இமேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெசார்ட்டும் அவரது ஓன் கிடையாது. அதே மாதிரி சாப்பாடு அவருக்குன்னு ரெஸ்டாரண்ட் எதுவுமே கிடையாது, அங்கங்கே டையர் தான். ஸோ இதை டோட்டலாக வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் அவர்கிட்ட வந்து ஓனாக கார் கூட கிடையாது, ஜஸ்ட் அவர் வந்து ஒரு டிரைவர், அவ்வளோதான். இதை வச்சுட்டே அவர் வந்து ஒரு வெப்சைட் பண்ணியிருக்காரு. அந்த வெப்சைட்லேருந்து வர ஆர்டர்ஸை வந்து அவர் ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்வீஸ் வந்து அவர் ஆஃபர் பண்ணுறாரு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர்கிட்ட இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னென்னா அவரோட லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. லைக் தமிழ் பேசுவார், ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் பெங்காலி. எஸ்பெஷலி இது ஜென்ரலாகவே நிறைய பேர் வந்து அந்தமானில் இருக்கிறவங்களுக்கு பெங்காலி அந்த ஹிந்தி வந்து ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கு. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி மல்டிலிங்குவல் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால வெப்சைட்டை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவரால் ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவர்கிட்ட இருக்கிற பெரிய ஸ்ட்ரென்த்தே அவரோட லாங்குவேஜ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். அவங்க வந்து சவுத் இந்தியன், நம்ம பேசும்போது அவருக்கு தெரியும்ல, சவுத் இந்தியன் ஃபுட் இருக்குது, இல்லை லோக்கல் ஃபுட் இருக்கும், உங்களுக்கு ஃபிஷ் இப்படி இருக்கும், அது மாதிரி நிறைய அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸும் வந்து அவர்கிட்ட ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால இது எல்லாத்தையுமே அவர் டைப் பண்ணி ஆர்கனைஸ்டாக அவரால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுது. இதே விஷயத்த ஆன்லைனில் ட்ராப் சர்வீசஸ் அப்படிங்கிற மாடலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக். இது மை ரஃப் நோட். என்னோட பேர் சரவணன். வாட் இஸ் ட்ராப் சர்வீசஸ்? ட்ராப் சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த ஆர்டரை வந்து அவுட் சோர்ஸ் கொடுக்குறீங்க, அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆர்டரை திருப்பி கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணுறீங்க. ஸோ பேசிக்கலி கெட் இட், அவுட் சோர்ஸ் இட் அண்ட் டெலிவர் இட். ஸோ இந்த மாடல் தான் வந்து ட்ராப் சர்வீசஸ். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு 2 விதமாக நீங்கள் உங்களால் ட்ராப் சர்வீசஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்குன்னு இருக்கிற ப்ரைமரி ஸ்கில் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான ஸ்கில்ஸும் கிடையாது அப்படின்னா அட்லீஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ஸ்கில்ஸை வச்சுட்டு நீங்கள் ட்ராப் சர்வீசஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கான்டென்ட் ரைட்டிங் அண்ட் யூஎக்ஸ் டிசைன்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு அதே கிளைண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது நான் வந்து லோக்கல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆர்டரை எடுத்து அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டு அந்த அவுட்புட்டை வந்து திருப்பி அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இது மூலயமா நான் கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு பில் பண்ணுவேன். அந்த பில்க்கு உண்டான வர அமௌண்ட்டை வந்து எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ட்ராப் சர்வீசஸ் பண்ணுறது. இப்போ என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் வந்து டிசைனிங்கில் இருக்கார். ஸோ அவர் வந்து லோகோ டிசைன்ஸ், ப்ரௌசர் டிசைன்ஸ், ஸோ இந்த மாதிரியான டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால, கிராஃபிக் டிசைனிங் எஸ்பெஷலி, ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட் வந்து வெப்சைட் பண்ணணும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவரே அந்த ஆர்டர் வந்து பேசி க்ளோஸ் பண்ணுவார். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ எங்களை மாதிரி பீப்புள்கிட்ட வந்துட்டு டைப் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் அந்த ஜாபை பண்ணிவிட்டு அவர்கிட்ட தான் கொடுப்போம். ஸோ அவர் வந்து கிளைண்ட்டுக்கு திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் வந்தோடனே அவருக்குன்னு உண்டான ஷேர் எடுத்துகிட்டு எங்களுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரைமரியாக நம்ம கிட்ட இருந்த ஒரு ஸ்கில்லை நம்ம கிளைண்ட் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது நமக்கு அடிஷ்னலாக மற்ற ஜாப்ஸ் வரும்போது அதை விடாமல் நம்ம லோக்கலாக டைப் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை எடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணி அது மூலயமா சம்பாதிக்கலாம். இதுக்கு முக்கியமான தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் கான்டென்ட் ரைட்டிங் அண்ட் யூஎக்ஸ் டிசைன்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு ஐடியாஸ் இருக்கணும், கிராஃபிக் டிசைன்ஸ் பற்றி ஒரு ஐடியாஸ் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபைல் ஃபார்மேட், இப்போ வெக்டார் டிசைன்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம டெலிவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லிட்டரலாக நம்மளால் போயிட்டு பண்ண முடியல அப்படின்னாலும் அதுக்குண்டான நாலேஜை வந்து நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்கில்ஸை மட்டும் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டாலே நம்மளால் இந்த ஆர்டரை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதே விஷயத்தை
பிரைமரியாக இது வரைக்கும் எந்த ஸ்கில்ஸும் இல்லை. இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் ஆர் கான்டென்ட் ரைட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் வாட் எவர், ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை சார் அப்படின்னா, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு கிளைண்ட் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நாலேஜ் வளர்த்துட்டிங்கனாலே உங்களால் ஆன்லைனில் எந்த சோர்ஸ் மூலயமா, லிங்க்டின் ஆர் எனி அதர் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் எதில் வேணாலும் உங்களால் ஒரு ஆர்டரை எடுத்து அதை அவுட் சோர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் கொடுத்து அந்த ஆர்டரை திருப்பி க்ளோஸ் பண்ணி அது மூலயமா உங்களால் சம்பாதிக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ உங்களுக்கு வந்து சோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் பண்ணுறீங்க. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி யாருமே ரிசோர்ஸ் யாருமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா, ஒரு ஆன்லைன்லேருந்து எடுக்கிற ஆர்டரை ஆன்லைன்லேயே உங்களால் பண்ண முடியும். பட் அதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே வந்து ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு ஆன்லைனில் ஒரு ஆர்டர் எடுத்தேன், பட் அந்த டைமில் எனக்கு ஆஃப்லைனில் யாருமே டைப் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருமே பண்ணல. அதே ஆன்லைன்லேயே போயிட்டு ஒருத்தர் ஹையர் பண்ணி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த கிளைண்ட் சொன்ன ஸ்கோப்புக்கும் நான் அவர்கிட்ட சொன்ன ஸ்கோப்பும் ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஆனால் அடிஷ்னலாக அவங்க கேட்க ஆரம்பித்த உடனே நான் ஹையர் பண்ணியிருக்கிற பர்சன் கிட்ட வந்து அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ பில்லிங் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சாரு. ஸோ நான் போயிட்டு கிளைண்ட் கிட்ட இன்னொரு பில்லிங் அதிகமாக வாங்க முடியாது இல்லையா. கடைசியில் அந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தான் முடிக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஆன்லைன்லேயே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஆன்லைன்லேயே ஒருத்தர் அவுட் சோர்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆஸ் அ பிகினராக ரொம்ப பெருசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 1 or 2 சர்வீசஸ் யார் பண்ணுறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இப்போ கான்டென்ட் ரைட்டிங் அண்ட் டிசைனிங், இல்லை ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை மட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஆனதுக்கப்புறமா ஆஃப்லைனில் உங்களோட சர்க்கிளில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் அது உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இந்த மாதிரி ட்ராப் சர்வீசஸ் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பிராண்டிங் தேவை. விச் மீன்ஸ் ஒரு வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணணும். அதில் நீங்கள் என்ன மாதிரியான சர்வீசஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணணும். அதுக்கு உண்டான தேவையான சாம்பிள்ஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் டைப் பண்ணி பண்ணுற சர்வீஸாக இருந்தாலும் சரி, அதனோட சாம்பிள் ஒர்க் வந்து நீங்கள் உங்களோட லேண்டிங் பேஜில் கொடுக்கணும். அண்ட் கரெக்டான கால் டு ஆக்ஷன், ஒரு மெயில் ஐடியோ இல்லை உங்களை டேரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்பர் ஷேர் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து நல்ல ஒரு பிராண்ட், ஒரு ட்ரஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான கரெக்டான லேண்டிங் பேஜ் நீங்கள் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் ஷேர் பண்ணி உங்களை சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமா உங்களால் ஒரு நல்ல ட்ராப் சர்வீசஸ் பிஸ்னஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் வெப்சைட் இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் லிங்க்டின் அண்ட் மற்ற ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்லையும் வந்து டேரெக்டாக போயிட்டு நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். உங்களோட சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுத்துட்டு உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும். அண்ட் ஒன் திங், ட்ராப் சர்வீசஸில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஃபீல்ட்லையுமே காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் ப்ரைஸ் கோட் பண்ணுறதுல அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களால் அந்த பெஸ்ட் சர்வீசஸ் அந்த அஃபோர்டபுள் காஸ்ட்டில் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளான் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் சூப்பர் டூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ ட்ராப் சர்வீசஸ் மாதிரியே ட்ராப் ஷிப்பிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அதில் வந்து கொஞ்சம் ரியல் டைம் சேலஞ்சஸ் நிறையவே இருக்குது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட சர்க்கிளில் மல்டிபிள் ஸ்கில்ஸை வந்து அலைன் பண்ணி உங்களால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா drop servicing is the best business opportunity for you. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையா ஷேர் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஷேர் பண்ற பீப்புளே வந்து நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணி drop servicing பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூபிளான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். Thank you very much.